உன்னை அவமானப்படுத்த நோக்கம் இல்லை. உன்னோட அறிவாளி நான் சொல்றதுக்காக இங்க பேசவே இல்லை. நான் தான் பணம்பூர்வம் முட்டாளுன்றேன். எனக்கு தெரியணும்ல. ஏன்டா குழப்பில் எடுத்து போயிட்டு மாசம் ஒரு 10,000 வாடகை ஒரு எடுத்து வச்சு 20 பேர் உட்காந்து கூத்து வச்சுக்கிறேன்னு தெரியணுமா தெரியவிடாதா? எனக்கு தெரியாது. போது சொல்லும் போது நான் உனக்கு உசாரா இன்னும் இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்களாம் நேற்று வந்தவங்க எல்லாம் கத்துக்கிட்டு போறாங்களே. என்ன நீ அவர் பேசுற இவரை பேசுற யாரும் பேசுற என்ன நேற்று வரவங்க சொல்லி கொடுத்து போறாங்க. அப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா நம்ம யாரு தான் நம்பப்பா? அப்போ நான் லூசுதனமா பேசினு இல்லைங்க. எனக்கானா யாருக்கானா உரைக்காதா? யாருனா ஒருத்தர் அதை அனுபவிக்க மாட்டாங்களா? நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறிடின் உன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். இங்க தாங்க சொச்சமா இருக்குது. இது நீங்க அல்மா மேட்டர் போய் படிச்சு சூன்யம் தெரிஞ்சுக்கலாம். இதே வான் பற்றி நின்றத. ஏன்னா ஒண்ணுமே இல்ல, வானம் எல்லாமே எல்லாத்தையும் சூன்யம் நிக்க வச்சுன்றத இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். உன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் எது? அது தான் பற்ற தலைப்படும் தானே. அப்போ உணர்வு பெற்ற ஒரு மனிதன் இந்த பூமியில இருப்பான். அவன் சொல்லி தருவான்ற நம்பிக்கையில தான் சொல்லிட்டு போயிடான். நான் பின்னது சொல்லிட்டு போயிடாத. ஏன் அவன் சூன்யத்துக்கிட்ட என்ன முன்வழிஞ்சிட்டு போயிருப்பான்? இறைவா உன்னை புரிந்து கொண்ட மனிதன் எப்போதும் இந்த பூமியில என்ன பண்ணும்? அப்படிதான் நினைப்பான். ஒரு உணர்வு பெற்ற மனிதன் என்ன நினைப்பான்? இறைவா எனக்கு மட்டும் நீ இருந்தா போதுமா? இன்னொருத்தருக்கு என்ன இருக்கணும்? இன்னொருத்தரும் அத எனக்கு அந்த தாகம் தான். யாருன்னா அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? யாருன்னா அதை அனுபவிக்க மாட்டாங்களா? இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி ஒரு அனுபவம் வராதா? ஒன்னு நான் சக்சஸ் பண்ணிக்கிறேன் 40 நாள்ல 3 கண்ணு விழிப்படைறதுக்கு. ஒன்னு நான் சக்சஸ் பண்ணிடுறேன். நான் கட்டாயமா சொல்லவும் செய்யறேன். 40 நாள் என்ன ஆயிடும்? நெற்றிக்கண் விழிப்பு வந்துடும். என்கிட்ட பயிற்சி எடுத்தா சொல்றேன். ஆனா இதை நான் என்ன பண்ண முடியாதுங்க. அப்படி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணர்வின் உச்சமாகவும் ஆணவமற்ற ஒரு மனிதராகவும் நீங்க மாறணும். நீ இது இப்படி ஒரு கதை மாதிரி இது. நான் வச்சுக்கிறது அரிசி, நீ வச்சுக்கிறது உமி, 2 பேரும் கலந்து ஏன் சாப்பிடணும்? இல்ல செய்வோமா? ஷேர் பண்ணிப்போமாங்க. நம்ம அரிசி வச்சுக்கிறோம், அவர் உமி வச்சு 2 பேரும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடலாம் நம்ம ஒத்துப்போம். இந்த அறிவு தான் உங்களை தடை செய்யுது. எது தடை செய்யுது? இந்த அறிவு தான். நான் தான் வந்தேன், கத்துக்கினேன், 8 வாரம் வந்துட்டேன், கரெக்டாக கத்துக்கினேன், தியானம் பண்ணும்போது பண்ணிடுறேன். போயானா நான் என்ன பண்ண முடியாங்க? நான் என்ன செய்ய முடியும்? அப்பச்சி துக்கார் வச்சு கேள்வி நான் கேட்க முடியுமாங்க? கேட்கும். ஏன் மனசு என்ன தந்திரமானது? இங்க உட்காந்துக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கோம்? நீயா வந்தியானா? நீயா வந்து கேட்டேன்னா அதனால என்ன தடை செய்ய முடியும்? அதையும் நானே செய்ய முடியாது. அந்த சூன்யத்துக்கு பல பேர் பலதா சொல்லியிருந்தாலும் கூட, அது நமச்சிவாயன்னு சொன்னாலும் சரி, உங்க இஷ்டம். நீங்க அதுக்கு என்ன வேணா பேர் வச்சு கூப்பிட்டுக்கோங்க. ஆனா அது பார்க்க முடியாதது இல்ல, பார்க்க முடியும். அது பார்க்க முடியாதது இல்ல, பார்க்க முடியும். எப்போன்னா திருக்கோயிஞ்சா ஞானம். ரமணர் பார்த்திருக்கிறாரு. அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு? திருக்கோயிஞ்சா ஞானம். உங்க காட்சிகள் எல்லாம் மறைஞ்சா நீ இறைவனுக்கு இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? பார்த்ததுனால ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இந்த காட்சிகள் எல்லாம் மறையுது. அப்போ அவர் அதை தெளிவாவே சொல்லிட்டு போய்கிறாரு. திருக்கோயிஞ்சா ஞானம். காட்சிகள் எட்டு போனால் ஏன் பார்த்த மனிதனுடைய பேச்சு அவ்வளவுதான். அவர்னா மைக்கு பூச்சி 50,000 கூட 1 லட்சம் கூட கேட்டிருந்தாரு. எப்படிங்க இருந்தாரு? ஒரு கோமனம் மேல ஒரு துண்டு கட்டி முண்டாஸ் கட்டி நிற்பாரு. பொம்பளை மாதிரி செக்ஸியா இருக்கும். கீழே இது மட்டும் கீழே விட்டுன்னு பயங்கர செக்ஸியா அவரு. அப்படியே செக்ஸியா இருப்பாரு. நம்ம ஒரு பொம்பளை இருந்தா அப்படிதான் வச்சுனே என்ன செக்ஸியாகிறாயா கோணம் காலை வச்சுன்னு இல்ல ஒரு பொம்பை ஒனின்னு எங்கன்னா நான் நின்று பேசுவேன், மைக்கு பூச்சின்னு பேசுவேன். நேரே பாருங்க, சூன்யத்தை அனுபவிக்கும் போது ஆணவம் விட்டு ஓடிடுது. நான் மைக் பேசுறது தப்பு இல்லை, நீங்க உங்க புதிய கருவிகள் எல்லாம் உண்டாக்குறது தப்பு இல்லை. ஆனா எளிமைத்தன்மை உங்ககிட்ட இருக்கணும். எப்படி இருக்கணும்? யாரும் உங்ககிட்ட வந்து நெருங்குற மாதிரியான சந்தர்ப்பத்தோடு நீ இருக்கணும். யாருமே செய்யும்போது அடியாளர்கள் 10 பேர் வச்சு பேசுறேன்னா நீ என்ன அறிவாளியா? நீ 10 அடிமைகளை வச்சு பேசிக்கிறேன்னா நீ யாரு? சந்தர்ப்பமே தெரியல உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கே. ஒரு இலகுவான பேச்சே இல்ல, ஒன் வே டாக் தானே பேச வர. நீ டாக் ஷோ மாதிரி நடத்துற நாயா நீ நடிச்சுட்டு போறதுக்கு? ஒரு நாய் நடிக்காது. பருந்து 10 லட்சம் சம்பளம் வாங்குது தெரியுமா உங்களுக்கு? ஆஸ்திரேலியாவில் ஒரு பருந்து மாசத்துக்கு 10 லட்சம் சம்பளம் வாங்குது தெரியுமா? அதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, கங்காரு வந்து ஒரு ஏர்போர்ட்ல வரக்கூடாது, அச்சு தூக்கி போய் போடணும். 7 கிலோ 8 கிலோ இருக்கிற கங்காரை தூங்க முடியாது. அதால 15 கிலோ 20 கிலோ கங்காரை பயன்படுத்தி திருத்தம். அந்த பருந்துக்கு சம்பளம், ட்ரெயின் பருந்து 10 லட்சம் சம்பளம் இருக்கு ஆஸ்திரேலியாவில். அதை விட நம்ம சம்பளம் அதிகமாகிறோமா? இந்த அல்மா மேட்டர் வாங்குறவர் அதை விட சம்பளம் வாங்குற. சில நாய் மோப்ப நாய்ங்கெல்லாம் பாம்பெல்லாம் கண்டுபிடிச்சு எடுக்குது, அதுக்கு எவ்வளவு சம்பளம்?
அது செத்த ராஜ மரியாதை, அரசு கொடியெல்லாம் போட்டுலாம் சாவடிக்கிறான். பைத்தியக்காரங்களா? சூனியத்தை இருந்தா வியாபாரம் பண்ணுறது அவசியம் இல்லை. எதை வேணா கூட பண்ணி நீ வியாபாரம் பண்ணிக்கலாம். ஆனா யதார்த்த உண்மையை சந்திக்கிறது வேறு தளத்துல எங்களுக்கு இந்த மாதிரி லூசு பேச்சுங்கெல்லாம் கேட்டு மயக்க விடாதீங்கிறதுக்காக தான் நீங்க நான் சூனியத்தை பத்தி பேசுறேன். ஆனா என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே இல்லைன்னா ஒத்துக்க முடியாது உன்னால. ஆனா அங்க அனுபவம் இருக்குது, நாத அனுபவம் இருக்குது, நிறைந்த தூக்கம் இருக்குது, அமைதியான வாழ்க்கை இருக்குது, எல்லாத்தையும் சரியா புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை வளருது. எல்லார்கிட்டையும் நீங்க இலகுவா பார்க்கறது. ஆண் பெண் பாலற்று, நூல் ஒன்று பற்றின் கோல் ஒன்று பற்றின் கூடா பறவைகள். ஒரு கொம்பு எடுத்து போனீங்கன்னா பறவை என்ன பண்றோம், ஓடிடும். ஒண்டி கொள்ள எடுத்து போனீங்கன்னா போயிடும். கோல் ஒன்று பற்றின் கூடா பறவைகள், நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார், கோல் ஒன்று பற்றின் கூடா பறவைகள், பால் ஒன்று பற்றின் பண்பின் பயன் கெடும். நீ ஒரு ஆம்பளை நினைச்சிட்டா பொம்பளை நினைச்சிட்டா ஒன்னா ஆயிடும், பண்பு போயிடும். மால் ஒன்று பற்றி மயங்குகின்றாரே, அளவுகோல் வச்சு மயங்குறியாடா அப்படின்றாரு திருமூலர். என்ன சொல்றாரு, நீயா ஒரு அளவுகோல் வச்சு இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு, நீயே என்ன பண்ணுகிற எப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு இல்லை. தெரிஞ்சவன் சொல்லுவான், தெரிஞ்சவன் சொல்லுவங்க கிட்டே கேளு அது எப்படி அனுபவிக்கிறது. நான் சூன்யன்னு சொல்றது எப்படி எப்படி சொல்றேன், உனக்கு அனுபவம் ஆக்க முடியும்னு சொல்றேன். நான் அனுபவிச்சிட்டேன், நான் வல்லவன் ஆயிட்டேன், நான் அதுவாயிட்டேன், எனக்கு அது தெரிஞ்சிச்சு, நான் தத்துவமசி ஆயிட்டேன், நீ எல்லாம் ஆக முடியாது அப்படிலாம் நான் சொல்ல. நான் ஆயிட்டேன்னா நீ என்ன ஆகலாம். நம்மள்கிட்ட பண்டிதன் வந்தாரு, அவர் அதான் சொன்னார், ஏன்பா 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஸ்கூல் பள்ளியில் திருட்டு வந்து கடவுள் தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளவு புக்கு போச்சு உனக்கு தெரியாம போயிடும். ஒரு 3 நாள் நடிங்க. தர்கமே பண்ணல. ஒரு தர்கவாதத்துக்கே வர வேண்டிய அவசியம் தெரியும் தெரியாது, அனுபவிக்கிறேன் அனுபவிக்கல, அவ்வளவுதான். இதுக்கு இவ்வளவு நேரம் பேசணும், பேச வேண்டியது இல்லை. பார்த்து நடந்துக்கோங்க. சூன்யம்ன்றது என்றும் நிலையானது, எப்போதும் இருப்பது. நீங்க நோக்கம் நான் நோக்கம் சொல்லிட்டேன், பிறப்பின் நோக்கம், வாழ்க்கை நோக்கம்லாம் 2 டைப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்னு ஆனந்த வாழ்வு, எங்க பிறந்தோம், எப்படி வளர்றோம், எப்படி வாழ்றோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி நாமளே ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கோர்ஸ் 2 days. இன்னொன்னு சூன்யத்தை அடையறதுக்கான எளிமையான பயிற்சிகள். 2 விதமா தரேன், ஒன்னு காசு, இன்னொன்னு இலவசம். என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எப்போதும் இப்ப இல்ல, எப்போதும் இலவசம் இருக்கும். நீங்க என்ன அண்டி சேர்ந்து கத்து தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. நான் உங்ககிட்ட நீ கறி கொடுக்காத, மீன் கொடுக்காத நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கொடுக்கலாம், கஞ்சா கொடுக்கலாம், எனக்கு சாராயம் கொடுக்கலாம், ஆமாங்க கொடுக்கலாம். நீ விசேஷமானது நீ எனக்கு நினைக்கிற, நீ ஏதோ ஒரு பொருள் விசேஷமா பார்த்த, இது என் குரு கொடுக்கணும்னு ஆசைப்படுற, எடுத்து கொடுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீ கொடுன்னு நான் கேட்கல, இதெல்லாம் கொடுத்தாதான் நான் சொல்ல. என்ன செய்யலாம், அன்பின் பகிர்தலோடு என்ன செஞ்சுக்கலாம். நான் எதையுமே சடங்கா வச்சுக்காதன்ற, நான் என்ன பண்ணிக்காத, எதைக்குள்ளும் கட்டுப்பட்டு கூட சிக்கிக்காத, ஆனந்தமா வாழ எப்படி நீ சிக்கிக்க முடியும். பல ட்ரெயின்ல தான் போனா முடியாது, 10 நிமிஷம் லேட்டா போல நினைச்சிருப்ப, நீ எப்படி அதே டைம்ல வர முடியும். நான் உனக்கு 6 மணி சொல்லிட்டு 6:30 மணிக்கு விட்டு 2 நீ பாட்டு 8 மணி 10 மணிக்கு தான் நியாயமா, அது நீ புரிஞ்சுக்கோ. நான் சொல்ல மட்டும் தான் முடியும். ஏதோ நீ ஒரு சுதந்திரத்தை என்ன செய்யணும், அளவீடு உனக்கே இருக்கணும். நீ உணர்வே இல்லை, இதான்டா சாக்கு, நீ பண்ணு, நீ ரொம்ப நல்லவனாகிறான், நீ பண்ணு அடிச்சா நான் நியாயமா, இது நான் நிவர்னா என்ன பண்ண முடியாது, உன்னால தாங்க முடியாது. சாது மிரண்டால் காது, இதெல்லாம் நீ புரிஞ்சு வச்சுக்கோ. வாழ்க்கை நீ புரிஞ்சு வச்சுக்கோ. நான் உனக்கு சந்தர்ப்பம் தந்துக்கிறேன், நான் உனக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறேன், சந்தர்ப்பம் தந்துக்கிறேன். நல்ல சந்தர்ப்பம். அவர் கத்துறாரு, இவர் கத்துறாரு, யாரும் சொல்றாங்க. 2000 ரூபாய்க்கு எந்த இடத்துலயும் கோர்ஸ் கிடையாது, போ, அவ்வளவுதான். வந்தா சந்தர்ப்பம், வரலனா எனக்கு சந்தர்ப்பம் அமைதியா இருக்கிறதுக்கு. எனக்கு என்ன சந்தர்ப்பம், என்ன சம்முன்னுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியும் பிறந்தா என்ன ஆக போறோம், இடையில என்ன தான் செஞ்சுக்கணும். எல்லாம் ஒரு கூத்து, எல்லாம் என்னதான் சும்மா ஒரு கூத்து. நீ ஹெலிகாப்டர்ல போனா கூட நீ யாரு தான், ஏழை ஏழை தான், பணக்காரன் பணக்காரன். உயரமா பறக்கிறதுனால ஊர்க்குருவி பருந்தாகுமாங்க, அவாது உணர்வு பெற்றவன் ஏழையா இருக்கலாம். வள்ளல், அவன் வள்ளலார்னு பேர் வச்சுறான் அந்த ஆளுக்கு. வேலைக்கே வெட்டிக்கே போதில்லை, அவனை பிச்சை சொத்து தான் பேர். அவனுக்கு ஒண்ணுமே வேலையை செய்யலைங்க ஒரு ஆளுக்கு பேர். நான் ஏன் அப்படி வைக்க முடிஞ்சது, ஞான வள்ளல். கடவுள் பத்தி என்ன பண்ணிடுறாரு, நிறைய பேச கடவுள் தெரிஞ்சினாரா, அவர் வள்ளலாரா உண்மையிலேன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அவருக்கு என்ன சொல்லி கூட முடிஞ்சது, மனிதர்களால வள்ளலார்னு கூப்பிட முடிஞ்சது. வள்ளலாருக்கு பஸ் எல்லாம் விட்டு வச்சுக்கிறான். பார்த்து வச்சுங்க, பிச்சைக்கார பையனுக்கு தங்கத்துல கோயில் கட்டுனுக்கிறான். பிச்சைக்கார பையனுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான், தங்கத்துல அந்த துணியோ கத்தருக்கு கடுமையா மாட்டுக்கொட்டையை தேர்ந்தெடுத்த இயேசுநாதர் எங்க இருக்கிறார் இப்ப, வாட்டிகான் சிட்டில நம்பர் 1 சிட்டில இருக்கிறார்.
காஸ்ட்லியஸ்ட் ஒரு இடத்துல பிளேஸ்ல இருக்கிற இருப்பவர். இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, ஆனந்தமா இருங்க, சூன்யத்தை புரிஞ்சு வச்சுக்கோங்க. மத சடங்குகளை 2வது பட்சமா வச்சுங்க. நான் வானான்னு சொல்ல, கொண்டாட்டத்துக்காக எது என்ன பண்ணுங்க வைங்க, ஆனா அது சரின்னு மட்டும் அடம் பிடிக்காதீங்க. அதுக்காக நீங்க பிறக்கல. தாலி கட்ட கட்டிவிட்டு நீங்க கணவன் மனைவியுமா வாழலாம். தாலி கட்டிக்கோங்கன்றேன். மோதிரம் மாத்தினா கூட கணவன் மனைவி தான், ரிஜிஸ்டர் பண்ணா கூட கணவன் மனைவி தான். நீ கணவன் மனைவியா, நீ தாலி கட்டின கூட கணவன் மனைவியா இல்லாம இருக்கணும். நண்பர்கள் போலே வாழ்வதற்கு இல்ல. இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. வாழ்வின் நுட்பங்கள் எல்லாம் நீங்க அணுகி ஆராய்ச்சி பண்ணுங்க. கடவுள் எப்போதும் உண்டு, இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல. நம்ம எல்லாருமே வழிநடத்தி பார்த்துன்னு இருக்குது. கண்காணி இல்ல நீங்க நினைச்சுன்னு இருக்காதீங்க. நீங்க செய்யற அத்தனையும் கடவுளுக்கு தெரியும். ஏன்னா நீங்க செய்யற அத்தனையும் கடவுளுக்கு உள்ளதான். நீங்க இந்த உலகத்தை ஏமாத்திடலாம், இந்த அத்தனையும் ஏமாத்திடலாம், உங்களை ஏமாத்த முடியாது. உங்களுக்கு தெரியும். ரங்கராஜன் இந்த கேட்டான்னா அந்த அளவுக்கு தெரியும். நீங்க ஒன்னா ரங்கராஜனுக்காக சண்டை போடலாம், ரங்கராஜன் என்கிட்ட சண்டை போடாதான் சரி. ரங்கராஜனுக்காக நீங்க சண்டை போடலாம், வல்லாருக்காக நீங்க சண்டை போடலாம், இயேசுநாதருக்காக நீங்க சண்டை போடலாம். ஆனா ஒரு நபி நான் சொல்றேன், பிச்சைக்கார பையில நீ எப்படி கட்சி ஆயிடுவ, நீ ரெப்ரசன்டேட்டிவ் அவ்வளவு மட்டமான ஆள கடவுளே இல்ல, நீயே குறைஞ்சு போய, உனக்கே 6 அறிவு தான். அந்த யுகம் யுகமா இருக்க போறது. எத்தனையோ பிரபஞ்சங்களை படிச்சு உனக்கு என்னங்க தூதர் தேவைப்படுது? இது கேட்க முடியாத முஸ்லீமா இருப்பான், கேட்டான்னா ஆயிடுவான், மாறிடுவான், வெளியே வந்துருவான், வெக்கமாயிடும். கழுத்து அறுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? செத்து போனோம் கையில இல்ல. மனிதனுக்கு மனிதனை ஏன் கழுத்து அறுத்துக்கணும்? கடவுள் ஒண்ணுன்ற பட்சத்தில் இவனுக்கு என்ன கடவுள், எனக்கு எல்லாரும் ஒரே கடவுள் போது ஏன் சண்டை போட்டுக்கணும்? மதம் வேற வேற இருக்கும், சண்டை போட்டுறோம். ஏன் வேற ஒரு புக்கு படிக்கிறீங்க? ஒரே புக்கு தானே பேசிருக்கணும். ஆனா இங்க அது பிரச்சனை இல்லை. இதையும் மதமாக்கி வச்சுக்கிறான். தென்னாடுடைய சிவனேரத்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணி வச்சுக்கிறான்? சடங்கா மதமா ஆக்கி வச்சுக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருங்கள், ஆனந்தமாக இருப்பதே இந்த வருஷத்துல இது முதல் ஞாயிற்றுக்கிழமை.